அடுத்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போது நீங்கள் அவருடன் எதிர்பார்க்கக்கூடிய எவ்ரி இயர் தமிழ் டிபார்ட்மெண்ட் ஒரு கலக்குவாங்க. ஒரு சரித்திர நாடகத்தை கொடுப்பாங்க. நாட்டிற்காக உயிரை கொடுத்த பெண்கள், உடையாள், குயிலி மற்றும் எத்தனையோ மரத்தமிழ்ச்சிகளும் மரத்தமிழர்களும் உண்டு. ஆண்கள் படை மட்டுமன்றி பெண்கள் படையும் உருவாக்கி சிவகங்கையை மீட்ட பெண் சிங்கம் வீர தமிழச்சி வேலுநாச்சியாருடைய சரித்திர நாடகத்தை தான் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். வாருங்கள் வேலுநாச்சியார் உங்களுடைய படையோடு. இந்த சத்தம் பத்தாது போல இருக்கு. சத்தமா கூப்பிட்டாதான் வேலுநாச்சியார் வருவாங்க. ஓகே. வீரமங்கை வேலுநாச்சியார் ராமநாதபுரம் மன்னர் செல்ல முத்து சேதுபதிக்கும் ராணி முத்தாத்தாள் நாச்சியாருக்கும் மகளாக பிறந்தவர் தான் வேலுநாச்சியார். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் ஆங்கிலேயர்களை வீரத்துடன் எதிர்த்து போரிட்ட முதல் வீர பெண்மணி என்ற பெயரையும் புகழையும் பெற்றவர். வேலுநாச்சியாரின் வீரம் இளமையிலேயே பறைசாற்றப்பட்டது. கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கியவர். போர்க்கலைகளிலும் திறமை பெற்றவராக திகழ்ந்தார். வில் வேல் பயிற்சிகளுடன் சிலம்பம் போன்ற போர்க்கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார். ஆண்களுக்கே உரித்தான குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் முதலியவற்றையும் கூட பழுதர கற்றார். வேலுநாச்சியார் தமிழோடு தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, ஆங்கிலம், பிரெஞ்சு என பன்மொழிகளை கற்றார். தனக்கு ஆண்மகன் இல்லாத குறையை போக்க வந்த தன் மகளையும் அவள் வீரத்தையும் கண்டு செருக்குடன் தலை நிமிர்ந்து நின்றார் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி. சிவகங்கை சீமையின் மன்னரான முத்துவடுகநாதருக்கு மனம் முடித்துக் கொடுக்கப்பட்டார் வேலுநாச்சியார். மாளிகையில் இருந்து மனம் மகிழ வேண்டிய ராணியார் முத்துவடுகநாதரின் படைக்கு தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். 2000 படை வீரர்கள் இவரின் ஆணைக்கும் கண் அசைவுக்கும் கட்டுப்பட்டு நின்றார்கள். இவரின் படைக்கு சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் சேனாதிபதிகளாக இருந்து பலம் சேர்த்தனர். மன்னர் முத்துவடுகநாதரின் ஆட்சியில் எல்லாம் நல்லபடியாக தான் போய்கொண்டிருந்தது. அச்சமயத்தில் ஆற்காடு நவாப் ராமநாதபுரத்தை கைப்பற்றினார். சிவகங்கை அரண்மனை. ராமநாதபுரத்தை கைப்பற்றி விட்டான். அவன் ஒரு ருசி கண்ட பூனை. நிச்சயமாக நம் சிவகங்கை சீமையின் மீதும் தன் பார்வையை செலுத்துவான். ஆமரசே, இதில் எல்லளவும் ஐயமில்லை. அமைச்சரே, தாங்கள் ராணியாருடன் சேர்ந்து நமது படைபலத்தை பெருக்குங்கள். மிகச் சிறந்த தளபதிகளாக மருது சகோதரர்கள் நம்முடன் இருப்பது நமக்கு மாபெரும் பலமே. ஆமரசே, இது உண்மைதான். அமைச்சரே, சிவகங்கை மக்களுக்கு நம் ஆட்சியில் ஏதேனும் குறைவுண்டா? இல்லை அரசே, இல்லை. மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். தாங்கள் தான் நாடு செழிக்க ஏரிகளையும் குளங்களையும் வெட்டி உள்ளீர்களே மன்னா. மக்கள் தண்ணீர் பஞ்சமின்றி வறட்சியின்றி வாழ்கிறார்களே, பின்பு எவ்வாறு குறை கூறுவது? நமது போர் பயிற்சி பள்ளியில் ஏராளமான வீரர்களுக்கு போர் பயிற்சிகள் நல்ல முறையில் அளிக்கப்பட்டு வருகிறது மன்னா. அது மட்டும் இல்லை அரசே, தாங்கள் அமைத்த அன்ன சத்திரங்களில் வள்ளிப்போக்கர்கள் வயிறாட உண்டு தங்களை வாழ்த்தி செல்கிறார்கள் மன்னா. நல்லது நல்லது. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்நியர்கள் நம் நாட்டிற்குள் ஒருபோதும் அடியெடுத்து வைத்துவிடக் கூடாது என்பதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. சிவகங்கை சீமையின் செவ்வேந்தனே வணக்கம். தங்களுக்கு ஒரு ஓலை வந்துள்ளது மன்னா. சிவகங்கை சீமையின் மன்னர் முத்துவடுகநாதர் கும்பேனியாருக்கு கப்பம் கட்ட வேண்டும். இல்லாவிட்டால் தங்கள் நாட்டின் மீது மாபெரும் போர் தொடுக்கப்படும். இதற்கெல்லாம் காரணம் யூசுப் கான் தான் மன்னா. தமிழனாய் பிறந்தவன் தன் பெயரை மாற்றி வைத்துக் கொண்டு இன்று ஆங்கிலேயரின் அடியை வருடிக் கொண்டிருக்கும் அடிமை. தமிழனுக்கு
நாட்டுக்கு துரோகம் செய்யும் துரோகி, பச்சை துரோகி. அமைச்சர்களே, அந்த வெள்ளையர்களின் ஆசை ஒரு நாளும் இந்த மறவர் பூமியில் நிறைவேறாது. யாருக்கு கப்பம் கட்டுவது? ஆற்காடு நவாபை கண்டும் வெள்ளை பரங்கியரை கண்டும் நான் அஞ்சவும் மாட்டேன், வரி கொடுக்க சம்மதிக்கவும் மாட்டேன். வரி என்ற பெயரில் சல்லி காசும் கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் நான் மரத்தமிழன். முத்துவடுகநாதர் வரி செலுத்தாததால் மிகப்பெரிய போர் நடைபெற்றது. இரு தரப்பிலும் ஏராளமானோர் போரில் உயிரிழந்தனர். இந்த முத்துவடுகநாதரின் படையை நம்மால் சமாளிக்க முடியாது. எதிர்த்து வெல்வது கடினம். நாம சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி நாடகமாடி சூழ்ச்சி செய்து அவரை கொல்வோம். ஓகே, அப்படியே செய்வோம். போரில் வீரர்கள் கணக்கற்று மடிவது முத்துவடுகநாதருக்கு மிகுந்த மனவேதனையை தந்தது. அதனால் பேச்சுவார்த்தைக்கு உத்தரவிட்டார். அந்த மன நிம்மதியுடன் இளையராணி கௌரி நாச்சியாருடன் காளையார் கோயிலுக்கு சென்றார். திடீரென வெடிச்சத்தங்கள் முழங்கின. மன்னர் அதிர்ந்து போனார். அவரிடம் எந்த விதமான ஆயுதமும் இல்லை. நிராயுதபாணியாகவே இருந்தார். ஐயோ, தமிழர் வெல்லட்டும், வெல்லட்டும். அரசே, அரசே, அந்த முத்துவடுகநாதரை கொன்று விட்டோம். வெற்றி நமக்கு. எஸ், சிவகங்கை நமக்கு. வெற்றி, வெற்றி, வெற்றி. இச்சமயத்தில் ராணி வேலுநாச்சியாரோ கொல்லங்கொண்டான் கோட்டையில் இருந்தார். கொல்லங்கொண்டான் கோட்டையில் இருந்த வேலுநாச்சியாருக்கு மருது சகோதரர்கள் மூலம் செய்தி எட்ட காளையார் கோவிலுக்கு விரைந்து வந்தார். அதற்குள் ஆங்கிலேய படையும் அங்கிருந்து சென்று விட்டன. ஊருக்குள் சென்றார் வேலுநாச்சியார். கோயிலை சுற்றிலும் பிணக்காடாக இருந்தது. மாமன்னனே, மாவீரனே, மகாராணியாரே, நம் மன்னரின் நிலையை பார்த்தீரா? நாடு காத்த நல்லோன கைங்கரி. சிவகங்கை சீமையின் சிகரம் சரிந்து விட்டது. ஐயோ நாதா, நான் என்ன செய்வேன்? வீறு கொண்ட சிங்க நடை போட்ட சிவகங்கை சீமராசா மடிந்து விட்டாரே. மறவர் குல மாணிக்கமே, என் கதி என்னாவது? மக்கள் கதி என்னாவது? தாண்டவராய பிள்ளை அவர்களே, உடனடியாக நமது படையை தயார் செய்யுங்கள். வெள்ளை பரங்கியரின் தலைகளை அறுத்தறிவோம். மகாராணியாரே, படையெடுப்பை காட்டிலும் இப்போது தங்களை காப்பதுதான் எங்கள் முதல் கடமை. தங்களையும் இழக்க நேரிட்டால் நம் நாட்டின் கதி என்னாவது? நீங்கள் சொல்வது சரிதான். மக்களை காப்பாற்றுவது என் கடமையே. சிவகங்கை சீமை மக்களே, உங்கள் ராணியார் ஓடி ஒளிகின்றார் என்று எண்ணி வேதனை அடைய வேண்டாம். நான் சற்றே பதுங்க நினைக்கிறேன். மீண்டும் வருவேன். எனக்கு தெரிந்த ஒரே மூன்றெழுத்து வார்த்தை வீரம். தெரியாத மூன்றெழுத்து வார்த்தை பயம். வெள்ளை பரங்கியரை கூண்டோடு வேறறுத்து சிவகங்கை சீமையை காப்பாற்றுவேன். மன்னர் மடிந்த இதே இடத்தில் மாபெரும் ராஜகோபுரத்தை எழுப்புவேன். இது சத்தியம். காளையார் கோவில் வந்து கணவரை நல்லடக்கம் செய்துவிட்டு வேலுநாச்சியார் நாட்டை விட்டு வெளியேறி செல்கிறார் என்ற செய்தியினை கும்பினி படையினர் அறிந்து கொண்டனர். அந்த வேலுநாச்சியாரை எப்படியாதும் கைது செய்து விட வேண்டும். வாங்க போலாம். அந்த வழியாகத்தான் போய்க்க வேண்டும்.
எந்த பக்கம் போனான் என்று தெரியவில்லை. அந்த கோயிலில் ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கிறாள், அவளிடம் கேட்கலாம். ஓகே ஓகே. பெண்ணே, வேலு நாச்சியார் எந்த வழியாக தப்பி சென்றார்? எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல மாச்சியா? சொல்லு, இல்லை உன்னை கொன்று போடுவோம். என்னை கொன்றாலும் பரவாயில்லை, நான் மகாராணியார் சென்ற பாதையை காட்டிக் கொடுக்க மாட்டேன். என்ன சொல்ல மாச்சியா? தப்பி வந்த வேலு நாச்சியார் கோபால் நாயக்கர் என்பவர் ஆதரவில் விருப்பாட்சியில் தங்கியிருந்தார். சிவகங்கையில் ஆற்காடு நவாபின் கொடுங்கோல் ஆட்சி நடைபெற்று வந்தது. ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் மைசூர் மன்னர் ஹைதர் அலி. அவர் அப்போது திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருந்தார். விருப்பாட்சி கோட்டையில் இருந்து ஹைதர் அலிக்கு கடிதம் ஒன்று வருகிறது. எங்கள் நாட்டை மீட்க வேண்டும், அதற்கு தங்களின் படை உதவி வேண்டும். மன்னா, இது போல் 3 கடிதங்கள் வந்து விட்டதல்லவா? ஆம் ஆம். இப்படி 3 கடிதங்கள் அனுப்பியும் பதில் வராததால் 3 வீரர்கள் நேரடியாக திண்டுக்கல் கோட்டைக்கு செல்கின்றனர். மைசூர் சாம்ராஜ்யத்தின் மாமன்னரே வாழ்க வாழ்க. ஒருவர் தாண்டவராய பிள்ளை, அடுத்தவர் கோபால் நாயக்கர், மூன்றாவது யார் என்று தெரியவில்லையே. விருப்பாட்சி கோட்டையில் இருந்து வந்த வீரர்களா நீங்கள்? ஆமரசே ஆம். உங்கள் மூவரையும் அனுப்பிய உங்கள் மகாராணியார் எங்கே? நான் தான் அரசே. ஐயோ மகாராணியாரே, நீங்களா? போர் வீரனாய் அரசியாரா வந்திருப்பது என் கண்களால் நம்பவே முடியவில்லை. உங்கள் வீரத்தையும் தைரியத்தையும் நான் பாராட்டுகிறேன். நீங்கள் கேட்ட படை உதவிகள் அனைத்தையும் நான் செய்து தருகிறேன். மன்னாதி மன்னரே, சிவகங்கை மக்கள் என் மக்கள், சிவகங்கை என் சமஸ்தானம். அதை மீட்டே தீருவேன். எனக்கு தங்கள் ஆதரவு வேண்டும். நல்லது நல்லது, வெற்றி நிச்சயம். உங்களுடன் நான் துணை நிற்பேன். நாங்கள் போய் வருகிறோம். சரி, போய் வாருங்கள். வேலு நாச்சியார் போர்க்கருவிகள் செய்யும் பணியில் ஈடுபட்டார். வீரர்களுக்கு பயிற்சிகளும் அளிக்கப்பட்டன. தன்னை காட்டிக் கொடுக்காமல் உயிரை விட்ட உடையாள் என்ற பெண்ணின் பெயரில் உடையாள் படை என்ற பெண்கள் படை ஒன்றையும் உருவாக்கினார். இப்படி தன்னை முழுமையாக தயார் செய்து கொள்ள 7 ஆண்டுகள் ஆகின. மைசூர் மன்னர் ஹைதர் அலியும் பீரங்கிகள், நூற்றுக்கணக்கான துப்பாக்கிகளுடன் போர் வீரர்களையும் அனுப்பி உதவினார். 1780ஆம் ஆண்டு சிவகங்கையை நீக்க போரை தொடங்கினார் வேலு நாச்சியார். ஆயுத கிடங்கை திறந்து விழைந்து ஆயுதங்களை எடுத்து புரட்சி படையினரை சுட்டு பொசுகுங்கள். ஓகே மேஜஸ்டி, ஓகே. அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. இப்படி ஒரு தாக்குதலை நானும் எதிர்பார்க்கவில்லை. மகாராணியே, இப்போது எங்கள் படையுடன் உங்கள் நாட்டை விட்டு ஓடி போய் விடுகிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை கொன்று போடாதேயும். இனிமேல் இம்மண்ணை திரும்பி பார்க்க மாட்டோம். ப்ளீஸ் என்னை விட்டுவிடும். வீரம் விளைந்த மறவர் குல மண்ணின் மைந்தன் என் கணவர், அவரையே கொன்று விட்டாய். கோழைகளே, தாய்நாடு காக்க வேண்டுமென்றால் தன் உயிரையும் கொடுப்பவர்கள் தமிழர்களடா. தோளோடு தோள் நின்று நான் வாளை சுழற்றினால் இந்த வையகம் நடுங்குமடா. என் வீரவாள் உன் உயிரை
குடிக்கும் முன்னே ஓடி தப்பி பிழைத்துக்கொள். உயிர் பிச்சை தருகிறேன். இனி சிவகங்கை சீமையை நாட்டை நான் இருக்கும் வரை யாரும் நெருங்க முடியாது. சிவகங்கையை மீட்டு விட்டோம். சிவகங்கை நம் நாடு. சிவகங்கை நமக்கே சொந்தமாகிவிட்டது. வெற்றி வெற்றி வெற்றி. ஆமாம், உடையாள் படையின் வீரப்பெண் குயிலி எங்கே? மகாராணியே, அவள் மக்களை காப்பாற்றுவதற்காக தனக்கு தானே நெருப்பு வைத்துக் கொண்டு ஆங்கிலேயர் நமக்கு எதிராக சதி செய்து வைத்திருந்த ஆயுத கிடங்கில் குதித்து மடிந்து விட்டார். என்ன, நாட்டுக்காக உயிரையே துறந்து விட்டாளா குயிலி? ஆம் ராணி, ஆம். ராஜமாதா வேலுநாச்சியார், வீர தமிழச்சி வேலுநாச்சியார், சிவகங்கை சீமையை மீட்ட சிங்க பெண்ணே. நம்மில் பலர் ஜான்சி ராணி லட்சுமி பாயே முதல் இந்திய சுதந்திர போராளி என்று நினைக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னரே ஆங்கிலேயரை வீழ்த்திய முதல் இந்திய வீரமங்கை வீர தமிழச்சி வேலுநாச்சியாரே.